தாவேகா ஆட்சி அமைத்து இந்த அரசு என்பது ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்குறாங்க, ஊழலற்ற ஒரு அரசை தாவேகா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் தினந்தோறும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு சங்கத்தின் பெயரை கொண்டு புதுசு புதுசாக இப்படிலாம் ஒரு சங்கம் இருக்கான்ற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். அப்படிலாம் வந்து பிரஸ் மீட்டை முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஊழலற்று இருக்குன்ற மாதிரி அவங்க இந்த அரசுக்கு ஒரு நற்சான்றிதழை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பின் தலைவர்னு சொல்லி நந்தகுமார் அவர்கள், அவர் பிஜேபியோட பின்புலம், இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல ஒரு பள்ளிக்கு நாங்க வந்து மாதிரி அனுமதி வாங்கணும்னா அவ்வளோ லஞ்சம் கேட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக் பண்ணி இவர் மாட்டினாரு. இப்படி யாரெல்லாம் தாவேகா அரசை புகழ்ந்து பேசுறாங்க, பாராட்டி பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட பின்புலத்தை நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. இப்போ நந்தகுமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிஜேபி பிரிவை சார்ந்த ஒரு நபர் தான். ஸோ பிஜேபி சார்ந்தவராக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்தவராக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மேலட்டமாக பார்த்தோம்னா சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வகையில ஒருத்தர் வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது, பாராட்டும் போது இவங்க இவங்க எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்ற வகையில் நமக்கு தோணுது. சரி, இப்போ இந்த லிஸ்ட்ல யார் வந்து இந்த அரசை பாராட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தோட தலைவர்னு சொல்லி நேற்று பாண்டியன் என்பவர் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உட்கார வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல நாங்க ஒரு பஸ்ஸுக்கு இந்த பர்மிட்லாம் வாங்கினோம்னா 5 லட்சம் வரையுமே லஞ்சம் கேட்டாங்க. ஆனா தாவேகா ஆட்சி அமைச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பைசா லஞ்சம் இல்லைங்க, எல்லாமே ஸ்மூத்தா நடக்குதுங்க. அதனால இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, இதுனா ஒரு முடிவுல இருக்கிறோம்னா, எங்க கிட்ட ஒரு 500 ஆம்னி பஸ் பேருந்து இருக்கு. இதுல எல்லாமே டிக்கெட் என்ன ரேட்ல விற்க போறோம்னா கவர்மெண்ட் பஸ்லாம் என்ன ரேட்ல ஓடுதோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஒரு பஸ்ஸை நாங்க ஓட்ட போறோம். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நாங்க அதே அளவு அந்த டிக்கெட்டை தான் நிர்ணயிக்க போறோம்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம எல்லாருமே வரவேற்றிருப்போம். அது திமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த தாவேகா அரசின் கீழே இதனால மக்கள் பயனடைய போறாங்கன்னு சொல்லி நமக்கு நிம்மதி இருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதே அளவு டிக்கெட்டை நிர்ணயம் செய்வதற்காக முதலமைச்சரிடம் அனுமதி கேட்டிருக்கோம்னு சொல்றாரு. இதுதான் ஒரு சந்தேகமான விஷயமா இருக்கு. நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்ற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு. இது ஒன்றும் புரியலையே. அதாவது இப்போ இந்த பஸ் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஆம்னி பஸ் இவர் இயக்குறாருன்னா அதுல யாரு கட்டணத்தை கொடுக்க போறா? பயணியான நான் கொடுக்க போறேன். அது யாரு ஓனர்னு பாத்தீங்கன்னா அவரு தான். அவர் டிக்கெட் வந்து அவரு தான் நிர்ணயம் பண்ண போறாரு. நான் காசு கொடுத்தா அது யாருக்கு போய் சேர போகுதுன்னா அவருக்கு தான் சேர போகுது, கவர்மெண்ட்டுக்கு போவது கிடையாது. ஸோ இப்படி அனுமதி கேட்பதற்கான அவசியம் என்னவா இருக்குன்றதா இப்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமே. நீங்க இப்ப இந்த முடிவுல வந்துட்டீங்கன்னா நீங்க தாராளமாக இதை நடைமுறைப்படுத்தலாம். அனுமதின்னு சொல்லி வரும்போது தான் ஏதோ ஒரு வகையில சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, கடந்த ஆட்சி காலங்கள்ல 5 லட்சம் வந்து நீங்க ஊழலா கேட்டாங்க, லஞ்சமா கேட்டாங்க நீங்க சொல்றீங்களே, அதற்கான ஏதாவது ஒரு ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? ஒண்ணு இவங்க வாங்கினாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரமும் இருக்கணும், இல்ல நான் கொடுத்தேன்னு சொன்னா கூட அதற்கான ஆதாரமும் இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம ரொம்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், 5 லட்சம் வாங்கினாங்க இப்ப வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் விஷயங்களை போட்டு முடிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி யாரெல்லாம் இப்போ தாவேகா அரசை பாராட்டுறாங்களோ அவங்களோட ஃபேக்ட் செக், அவங்களோட பின்புலத்தை போய் பார்த்தோம்னா அவங்க பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் ஓட இந்த கிளை பிரிவில் சார்ந்த ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவரை பார்க்கும்போது கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவரை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ 11 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்க அப்போ அப்டேட்டாக இருக்கவங்க பார்த்துருக்கலாம். நான் எப்படி பார்த்தேன்னா, வரும்போது ஏதோ ஒரு மீம்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இவரை பார்த்தேன். சரி, இவரை மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம அப்படியே ஆராய்ஞ்சு இவர் யாருன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கு வருவோம். இப்போ தாவேகா அரசுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழை கொடுக்குறாருல, இவரோட பின்னணியை போய் விலக்கி பார்த்தோம்னா புதிய தலைமுறையில் 2015ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி ஒரு செய்தி வருது. என்னம்மா இது, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ஏதோ பெருசாக விளக்குறியமான்னு கேட்டிங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கரெக்டாக ஒரு 11 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னா புதிய தலைமுறை அலுவலகத்தின் மீது மர்ம நபர்களால் வந்து குண்டுவீச்சு பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரபரப்பாக பேசப்பட்டது போல. சரி, யார் இப்படி ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட் மீடியா, ஸோ இந்த மீடியா மீது யார் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி போலீஸும் தனிப்படையில அனுப்பிச்சு தேடுறாங்க. ஒரு 6 பிரிவுகளாக தெரிஞ்சு தேடுறாங்க. அப்போ தானாவே வாண்டடா ஒருத்தர் வந்து மதுரையில சரணடைகிறாரு. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆம்னி பஸ்ஸோட உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சொல்லிட்டு ஒரு பாண்டியன் பேட்டி கொடுத்தாருல, அவரு தான் இவர் எதுக்காக புதிய தலைமுறையை போயிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையில இந்த தாலி தொடர்பான ஒரு விவாதம் என்பது நடைபெற்று போல. ஸோ இந்த விவாதம் வேணான்னு சொல்லி இந்த இந்து முன்னணி கட்சியினர், பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. நீங்க தாலியை பத்தி பேசுறது எப்படி நீங்க பேசுவேன்னு சொல்லி தான் இவருக்கு கோவம் வந்து அவரோட இந்த பஸ் ஏஜென்சில வேலை செய்யக்கூடிய சில அந்த இளைஞர்களை வச்சு அந்த ஆபீஸின் மீது இந்த மாதிரி ஒரு குண்டு வீச்சை போடுறதுக்கான வேலைப்பாடுகளை ஈடுபட்டிருக்காரு. அதையும் தானா வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் தான் போட்டேன்னு ஒத்துக்கிறாரு. சரி, அந்த குண்டு என்பது உங்க
குண்டுன்றீங்க, என்ன பயங்கரவாதி அங்க அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படிப்பட்ட குண்டு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அவரை கைது செய்து போகும்போதே, விசாரணை இருக்கும் போதே அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இப்போவாது நான் மாதிரி ஒரு கம்மியான குண்டு வீச்சை போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நான் பயங்கரமான தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லிட்டு போறாரு. சோ குண்டு வீச்சு செய்தவர் தான் இன்னைக்கு தாவேக அரசை வந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்ன்றது நம்மளுக்கு தெரியுது. இது புதிய தலைமுறை சேனலுக்கு தெரியாதா என்பதுதான் இப்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமே. அப்ப இவர் யாரு? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் ஒரு அமைப்பு வர சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் இந்த செய்தி வெளியாகும் போது இந்த குண்டு வீச்சை செய்தது யாருன்னு சொல்லி நியூஸ் கார்டோட புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இளைஞர் சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்போட தலைவரா இருந்திருக்கிறாரு. அப்ப இது நேரடியாக பார்த்தோம்னா RSS மற்றும் பிஜேபியோட ஒரு அமைப்பு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சா? யாரெல்லாம் வந்து தாவேக அரசை பாராட்டுறாங்களோ அவங்க ஒரு RSS மற்றும் பிஜேபியை சார்ந்த ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த நியூஸ் வெளியானதும் நான் சொல்லியிருந்தேன்ல, இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்லாம் விட்டுருவாங்களா, 11 வருஷங்களுக்கு முன் 11 வருஷங்களுக்கு பின் சொல்லிட்டு இந்த தாவேக அரசை பாராட்டி போட்டது, அதுக்கப்புறம் இந்த குண்டு வீச்சில் ஈடுபட்டது சொல்லி 2 நியூஸுமே ஒரே டைம்ல போட்டாங்க. சரி, இப்படி எல்லாமே எதற்காக இவங்க ஒரு வாண்டடா வந்து தாவேக அரசை பாராட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்போட தலைவர்னு சொல்லி ஒருத்தர் உள்ள வந்தார். அவர் யாருன்னா இந்த நந்தகுமார் அவர்கள். திமுக ஆட்சி காலங்களில் இந்த மாதிரி பள்ளிகளுக்குலாம் வந்து லஞ்சம் கேட்கப்படுது தனியார் பள்ளிகளுக்குன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீதர் வேம்பு வந்தாங்க. இப்போ இவர் வந்திருக்காரு. இவரோட நோக்கம் என்னவா இருக்கு? இப்போ எல்லார் மீதும் பார்த்தீங்கன்னா இப்போ பாராட்டுறாங்களே, இவங்க எல்லாரும் மீதுமே ஒரு வழக்கு என்பது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டியன் மீது இப்படிப்பட்ட ஒரு வழக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் நந்தகுமார் அவர்கள் மீதுமே அவர் ஒரு பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளி அந்த அனுமதி வாங்கியது தொடர்பான ஒரு வழக்கும் அவர் மீது இருக்கு. அப்ப கேள்விக்குறியான விஷயம் என்னவா இருக்குன்னா, தாவேக அரசு யாரெல்லாம் இந்த பிஜேபி மற்றும் RSS பின்புலத்தை கொண்ட நபர்களை போயிட்டு உங்க மீது வழக்கு இருக்கா, அப்ப இந்த மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொல்லி பேச வைக்கிறாங்களான்றதுதான் இப்ப கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அடுத்ததான் விகடன்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விகடன்ல கழுகு பகுதியில வந்து இன்னொரு நியூஸ் வந்து வெளியாகுது. இந்த விஷயம் எல்லாமே செய்யறதே யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சர்களே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பா அதுல போடப்பட்டுருச்சு. என்ன அதுல சொல்றாங்கன்னா, இப்ப பள்ளி கல்வித்துறையில வந்து ஊழலே இல்லைன்னு ஒருத்தர் நபர் பேசுறாருன்னா அவரை வந்து இதை பேச சொல்லி தூண்டிவிடக்கூடிய இடத்துல ராஜமுகன் இருக்கிறாரா? அடுத்ததான் இதெல்லாம் தாண்டி இது தொழில்துறை அமைச்சகத்தோட அமைச்சர்கள் இந்த வேலையை பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு நம்ம ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா இருக்கிறாங்களே, அவங்களோட துறையிலுமே ஊழலா ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. ஆனா இந்த வேலைப்பாடுகள் எப்பவோ ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போகுது, அண்டை மாநிலங்களை நோக்கி போகுதுன்னு கேள்வி எடுத்து வைக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போன திமுக ஆட்சி காலங்களில் எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரும்போதோ அவங்க கிட்ட லஞ்சம் போயிட்டாங்க, அதன் காரணமாக தான் இவங்க வெளியே போனாங்கன்ற மாதிரி இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விகடன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது எல்லாமே தாவேகாவோட அமைச்சர்கள் தான் போட்டிருக்காரு. சரி, இப்போ மறுபடியும் இந்த ஆம்னி பஸ் கதைக்கு வந்துருவோம். இது எப்படிப்பட்ட ஒரு உருட்டா இருக்குன்னா, இப்போ நான் ஒரு பிரைவேட் பஸ்ஸை வச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு கட்டணத்தை நியமிக்க போறேன்னா அதற்கு முதலமைச்சர் கிட்ட போயிட்டு அனுமதி கேட்கறது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல இவ்வளவு விலை நிர்ணயம் பண்றாங்கன்னா அதே இதை கொடுக்குறாங்கன்னா இதற்காக அதை எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ என்ன சொல்ல, இப்போ விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நாங்கள் தரோன்னு சொல்ல அனுமதி கேட்டிருக்கோம்னு சொன்னாங்க. நாளை பின்ன அதை மாத்திருவாங்க. இவங்க என்ன ரேட்டுக்கு விற்க போறாங்கன்றது யாருக்கும் தெரிய போறது இல்லை. இப்போ நீங்க நார்மலா போய் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை டு மதுரைக்கும் நீங்க ஒரு டிக்கெட் போட்டு பாருங்க, அது எப்படியோ ஒரு 800 ரூபாய் மினிமம் சொல்றேன், 800 ரூபாய் கிட்ட வந்துடும். இப்போ நான் சென்னை டு மதுரை ஒரு ஊருக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமான டைம்ல ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாத டைம்ல நான் ஒரு பஸ்ஸை புக் பண்ணேன்னா எவ்வளோ ரேட் வரும்னா மினிமம் சொல்றேன் நான் 1200 ரூபாய் வந்துடும். அதுவே ஃபெஸ்டிவல் டைம்ல இப்போ தீபாவளி பொங்கல் போன்ற டைம்ல நான் புக் பண்ணேன்னா அது 5000 வரை இந்த டிக்கெட் என்பது உயரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா கடந்த ஆட்சி காலங்களில் இருந்தே இந்த குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ ஊருக்கு போறவன் என்பவன் இப்போ சென்னைக்கு நிறைய பேர் வந்து வேலையும் செய்யறாங்க, படிக்கவும் வராங்க, எல்லா காரணங்களுக்காகவும் சென்னையை நோக்கி இடம் பெயர்ந்துட்டு வராங்க. ஸோ குடும்பத்தெல்லாம் விட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருமே திரும்பி ஊருக்கு போறாங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும் அவங்க போக மாட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியமாகவும் இருக்கும், இல்லை ஒரு கெட்ட காரியமாகவும் இருக்கும். இப்போ திடீர்னு குடும்பத்தில் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சென்னைக்கு வந்து வேலை செய்யறா, அவங்க குடும்பத்தில் யாரும் இறந்து போயிட்டாங்க, அந்த துக்கத்தில் போறாங்கன்னா கையில் என்ன இருக்கோ அதெல்லாம் வாடி போட்டு தான் அவங்க போவாங்க. அந்த சமயத்தில் ஒரு பஸ் டிக்கெட் என்பது 5000 வரை காமிச்சா ஒரு சாமானியனால அது முடியுமா? ஸோ இவ்வளோ சிக்கல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இதை பற்றி எல்லாமே பேசாம இன்னைக்கு ஆம்னி சங்கத்தோட உரிமையாளர் சொல்லி ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த அரசு ஊழலற்று இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இவரை பாராட்டக்கூடிய அதே அரசு என்பது இதை எல்லாமே கவனிப்பாங்களான்றதான் அடுத்த கேள்வி கட்டமான ஒரு விஷயமே. இதுல முக்கியமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி சங்கத்தின் உரிமையாளரே சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ இந்த மாதிரி பஸ்ஸோட சங்கங்கள்லாம் இருக்கு, அதுல ஒண்ணுதான் இவரு. ஸோ இப்படி இவங்க வெளியே வந்து ஆம்னி பஸ் பேருந்துகளின் உரிமையாளர் சங்கம்னு ஒரு பேரை வச்சுட்டாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
எல்லா ஆம்னி பஸ்ஸுக்கும் இவர் தான் தலைவர்ன்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்க கூடாது. நிறைய அமைப்புகள் இருக்கு, அதுல ஒரு அமைப்பு தான் இவரு. ஸோ பிஜேபிக்கு நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி அந்த கிளைகள்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நபர் தான் இவரு. ஸோ மக்களே சிந்திச்சு பாருங்க, திடீர்னு ஒருத்தர் எங்கேயோ வந்து தாவேக அரசை பாராட்டுறாருன்னா அவரோட பின்புலம் என்ன? இல்லைன்னா அந்த பாராட்டு என்பது நேரடியாக இந்த அரசை பாராட்ட மாட்டாங்க, எல்லாருமே ஒரே ஃபார்முலா தான் எடுப்பாங்க. கடந்த ஆட்சி காலத்துல ஊழல் லஞ்சம் இருந்துச்சு, இந்த ஆட்சி காலத்துல போயிடுச்சு. சார் நீங்க கடந்த ஆட்சி காலத்து மீது ஒரு அரசு மீது குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறீங்கன்னா அதை ஆதாரபூர்வமாக நீங்க மக்கள் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அது உங்களை பாராட்டுவாங்க. அதுதான் ஒரு உண்மையான குற்றச்சாட்டாகவே இருக்கும். ஸோ ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம ஒரு அரசை பாராட்டணும்னு சொல்லி செயல்படுவதால ஒரு விஷயம் என்ன கிளியரா புரியுதுன்னா, அவங்களோட அஜெண்டா என்பது அந்த ஆட்சி காலத்துல ஊழல் நடைபெற்றுச்சோ இல்லையோ, இந்த ஆட்சி காலத்துல அது இல்லை. ஊழலை ஒழிக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் கேள்வி என்னன்னா, இல்லாத ஒரு ஊழலை ஒழிச்சிட்டு அதை மக்களிடையே ஒரு பரபரப்பா பேச வச்சு அதுல வரக்கூடிய நல்ல பெயரை ஒரு அரசு வாங்கிக்கிறாங்களேன்றதான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இந்த நல்ல பெயர்லாம் நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா மக்கள் உங்களை பாராட்டுறாங்கன்னா அதற்கான வேலைப்பாடுகள் என்பது உண்மையா நடந்திருக்கா, அதுதான் இந்த அரசு என்பது பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு புதிய தலைமுறை அலுவலகத்தின் மீது குண்டு போட்ட ஒரு நபர் இன்னைக்கு ஒரு ஆம்னி சங்கத்தோட ஒரு தலைவராக மாறி தாவேக அரசை பாராட்டுறாரு. ஸோ அன்று இன்டன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 11 வருஷம் முன்னாடி வேணா அவர் ஒரு குற்றவாளியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தாவேக அரசை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அதனால இவர் ஒரு ஊழல்வாதிலாம் இல்லை, குற்றவாளிலாம் இல்லை, அவரும் ஒரு தூய சக்தியா மாறிட்டா நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் யார் தாவேக அரசை பாராட்டினாலுமே இவர் பிஜேபி காரரா ஆர்எஸ்எஸ் காரரான்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எல்லாருமே தள்ளி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம்னி பஸ்கள் இதுக்கப்புறம் எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ல என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதே விலையை தான் ஓட போதா, இல்லை நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம் நாங்கள் தரோன்னு சொல்லி இதை மழுப்ப போறாங்க என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.